நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா, வற்றி போச்சு அப்படின்னா என்னென்னலாம் பிரச்சனை வரும் பாருங்க. ரொம்ப தாகம் எடுக்குமா, உடல் எல்லாம் அப்படியே தோண்டு போயிடுமா, ரொம்ப கஷ்டமா, நம்ம உடல்ல இருக்கிற செல்கள் எல்லாமே ரெனின் என்கிற என்சைம் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து நமக்கு திடீர்னு தாகம் எடுக்குது, தண்ணி அர்ஜென்ட்டா வேணும். ஏங்க தண்ணி தண்ணி தண்ணின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன பண்ணுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க மொத்த பேரும் நம்ம மேலே கவனம் செலுத்துவாங்க. அந்த ஹோட்டல் ஓனரு அவங்களும் வந்து நம்ம மேலே கவனம் செலுத்துவாங்க. கல்லால் உட்காந்துட்டு இருக்கவங்களும் நம்ம மேலே கவனம் செலுத்துவாங்க. அவங்க இன்னொருத்தங்களை கூப்பிட்டு, ஏன்பா சர்வர் அந்த டேபிளுக்கு அவருக்கு தண்ணி கொடு, சீக்கிரம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கத்துவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த ரோலை ஆரம்பிச்சு வைக்கிறது தான் ரெனின். ஆரம்பிச்சு அந்த கவுண்டர்ல இருக்கிற ஓனருக்கு வரைக்கும் ரீச் ஆக வைக்கணும் அப்படின்றது தான் ரெனினோட இன்டென்ஷன். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆஞ்சியோ டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஞ்சியோ டென்ஷன் அப்படின்னா என்னன்னா, இதை நம்ம அந்த ஹோட்டல்ல கேஷியர்ல உட்காந்து ஒரு ஓனருக்கு ரெனின் தெரிவிக்குது அப்படின்னு சொன்ன இல்லைங்களா? அவர் என்ன பண்ணுவாரு, உடனே கூப்பிட்டு, ஏன்பா சர்வர் அங்க தண்ணி வேணுமா, டக்குன்னு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த சூழ்நிலையை குயிக்கா நடத்த வைப்பார் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் ஆல்டோஸ்டிரோன். அந்த ஆல்டோஸ்டிரோன் கிட்ட சொல்லி வேலை வாங்குறது வந்து ரெனின். அதுதான் அந்த சாப்பிட்ற தண்ணி தாக எடுக்கிற ஒரு நபர். ஸோ இந்த ரெனின் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒட்டுமொத்த ஆஞ்சியோடென்ஷன் ப்ராசஸையும் உருவாக்கி கொடுக்குது. அந்த ஆஞ்சியோடென்ஷன் ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கிற ரத்த நாளங்கள் எல்லாம் தண்ணி இல்லைன்னா தளர்ந்து போயிடும் இல்லைங்களா? துவண்டு போய் தளர்ந்து போயிடும், ரத்த அழுத்தம் எல்லாம் கம்மியாயிடும் இல்லைங்களா? அதை அந்த மாதிரி போக விடாம, உயிருக்கு ஆபத்தான நிலைமைக்கு போக விடாம ரெனின் வந்து ஆல்டோஸ்டிரான் கிட்ட சொல்லி உடனே அந்த இடத்த பரபரப்பாக்கி கிட்னில இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே போக விடாம நம்ம உடலுக்கே கொண்டு வந்து, உப்பையும் வெளியே போக விடாம உடலுக்கே கொண்டு வந்து உடல்ல தண்ணீர் உப்பு சமநிலையை கொண்டு வருது. அதே சமயத்துல தளர்வான ரத்த நாளங்களையும் பிபி கம்மியாகாம நம்மளோட உடல்நிலையை சமநிலையில வைக்குது. ஸோ இந்த மாதிரி ரெனின் ஒரு விதை போட்டு ஒட்டுமொத்த உடலையும் சரி சமம் பண்ணுது. இதை பத்தின முழு தகவல்களை கீழே இருக்கிற வீடியோல கொடுத்துருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.